இருள் நீக்கிடும் அருட்சுடரே, அழுகையில் ஆறுதலானவரே, பகை இருள் நீக்கிடும் அருட்சுடரே, அழுகையில் ஆறுதலானவரே, அருகில் ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்சம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் சொன்ன நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த நித்திய வெளிச்சலே நிகழ்ச்சி கடன் சொல்லுவோம். இன்றைய நாளிலே இந்த 8ஆம் தேதி 8ஆம் மாசம் திங்கட்கிழமை ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ, சங்கீதம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. 7:30 முதலாவது செய்தி சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஆங்கிலத்திலே செய்து கொடுப்பார். 8 மணிக்கு பாஸ்டர் ஞான பிரகாசம் கொழும்பு ஸ்ரீலங்கா, 8:30 பாஸ்டர் வெங்கிட் அமெரிக்கா, 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் ராஸ்நாயம், 9:30 பாஸ்டர் மார்டின். ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து இன்றைய நாளே நாங்கள் சிஸ்டர் ரஜினிக்கு ஒப்பு கொடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, உமது நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் இந்த பிள்ளைகள் ஓடோடி வந்திருக்கிறாள் சுவாமி. உமது பாதபடியிலே வந்திருக்கிறாள் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இந்த நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி சுவாமி நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சிக்கு தந்த சங்கம வானொலியை நிறுவ கூறுகிறோம் சுவாமி. சங்கம வானொலியை ஆசீர்வதியும். இன்றைய நாளை தொழுத்து வழங்குற சிஸ்டர் ரஜினி அலங்காரம் மீது கூடரும் சுவாமி. அந்த மகளோடு கூடரும் அவளோடு ரெடிப்பான சத்துவத்தையும் பிறத்தை ஞானத்தை குறித்து நீர் அவளை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாக சொல்கிறேன் ஐயா. இன்றைய நாளில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆண்டவரே கேட்கிற பிள்ளைகள் ஆவியில் அணுகொண்டு அபிஷேகத்தால் நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரஜினி, மைக் ஆன் பண்ணுங்க. Praise the Lord, Brother Mahendran. God bless you. God bless you. கூட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென், 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 ஆமென். நன்றாக ஜெபித்தீர்கள். God bless you. நாங்கள் இப்பொழுது ஆங்கிலத்திலே பிரதர் மகேந்திரன் தமிழிலே எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு இருக்கிறார். நான் இப்பொழுது ஆங்கிலத்திலே அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். We would like to invite all of you that have joined Nithya Velicham at this time, deriving from Toronto, Canada, and we broadcast this network right from morning till evening from the networks that are called coming under the Sangamam Radio Gospel Network that joins in the evening under the way it is being called as the Nithya Velicham. So we thank the Lord for the way he would emanate through the light of the gospel called as Nithya Velicham in the evening that goes into 110 nations of the world. As we invite all of you who have joined at this time, tuned in to Nithya Velicham, we invite you all in the name of the Lord and welcome all of you as you all have joined Nithya Velicham this evening. And we would open up in prayer and then I would go into the program. So Lord, we thank you once again, Lord, for enabling us, Lord, to come into, Lord Jesus, bring us this program, Lord. It is not merely the name of a program, but the way in which you would, Lord, come through the guidance of your Holy Spirit, Lord, coming into many that have been joined at this time, Lord, tuned into this network, Lord, as you are, Lord, ministering to all of them, Father, as many are lined up, Lord, through the handmaids of the Lord and the pastors that are coming, Lord Jesus, to, Lord, minister through these networks, Lord, bringing forth the word, Lord, even as you have prepared them all, Lord Jesus, your Holy Spirit and your anointing is going to, Lord, come forth, touching many, Lord, saving many, Lord, from their bondages, setting them free, Lord, from the chains falling off their lives, Lord, and bringing them, Lord Jesus, the liberty and the freedom. Only the power of your Holy Spirit can bring them into their lives, Lord, and bringing them, Lord, the utmost of their faith, Lord, coming into alignment with
your word and their life, Lord, being obedient to your word, Lord, and Lord, is accepting you as their Lord and their Savior, even before the end of this very segment, Lord, calling you as their Master, their Savior, only through the name of the Lord Jesus Christ, because there is no breath in the way in which idols are made out of man's hands. It cannot breathe, it cannot speak, but you can, Lord, when you have put your breath into your very being that you created, oh God, coming as our Lord and our Savior, who gave your life for us on the cross of Calvary, by which, Lord, you said it is finished. Thereby you came, Lord, and was resurrected, Lord. And now, Lord, yes, you have been ascended, seated at the right hand of the Father, that you brought forth the power of the Holy Spirit, Lord, emanating, Lord Jesus, across the globe, Lord. And you are working and moving, Lord, in your spirit, Lord, bringing forth much of that life that is coming into the people's lives as they receive you for their salvation of their souls. I pray in Jesus' name. And I also thank you, Lord, for the listeners, Lord, even as they are listening, Lord, they will also, Lord Jesus, be blessed by the word and the songs that are going to be sung and the word that is going to be read, Lord Jesus, and all the broadcasts that are lined up, Lord, in the name of the Lord, for his honor and for his glory alone, Lord, as they have been touched, saved, and set free, Lord, and been delivered. I thank you for that. We lift your name up, Lord Jesus, as you're ministering to them at this time, in Jesus' name. And we thank you for the rest of the program. We would like to get into it at this time. I would like to introduce from the beginning. We have Sister Karuna, who would come and open up in prayer and sing a song. Following that, I have Psalm 37 to read today. இன்றைக்கு நான் தமிழில் சங்கீதம் 37 1285 பக்கம் 1285 பக்கம் சங்கீதம் 37 ஒன்றிலிருந்து 11 வரை நான் வாசிக்க போகிறேன். வசனங்கள் 1 11 வரை. I would like to read Psalm 37. If you can prepare that in your own Bibles to join me, I would read from verses 1 to 11. And following that, we have Sister Dolly, who would come and pray for the workers that would come and minister. And she would also sing a song with a blessing. And following that, I would come and bring forth the first word to share. My name is Ranjini Alangaramani, as it has been already introduced by Brother Mahendran. And I would like to share the word today and with a song as well, with the first message. Following that, we have Pastor Jnana Prahasam, who would come and join us from Colombo, Sri Lanka. And following that, we have Pastor Venkat, who would come from the United States to give us the word following that as well. And then we have Pastor Anton Rasanayam, who would come from Scarborough, Ontario, right here from Canada, who would come and join us to give us the word. And the last of all, we have the Pastor Martin, who would come and share the word all the way from India. And so we pray for all of them. We bless all of them as the Lord would come and minister through all of them. So we thank the Lord for every one of them as the program goes on. Pray for us, and as we pray for all of you, and you be blessed by all what the Lord has in store for all of you. In Jesus' name. இப்பொழுது நாங்கள் முதலாவதாக சிஸ்டர் கருணாவை அழைக்க போகிறோம். அவர் கலையத்தில் இருக்கிறார். அவரை நாங்கள் இப்பொழுது அன்புடன் அரவழைப்போம். I would like to invite Sister Karuna, who is going to come and open up in prayer and also sing a beautiful song for us. Sister Karuna, உங்களை நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம். ஆமென். God bless you. வந்து உங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பாத்தையும் பாடி நன்றாக ஒரு நீங்கள் எப்பொழுதும் நன்றாக ஜெபிப்பீர்கள். ஜெபத்துடன் நீங்கள் ஒரு பாட்டையும் பாடி எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வாருங்கள். ஆமென். God bless you. Amen. God bless you, sister. God bless you. Amen. நன்றி அப்பா, நன்றி. நன்றியோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் எங்களை ஆசீர்வதித்த தகப்பன் கர்த்தாவே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி. ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை நீ தெரிந்து கொண்டவர் ஆண்டவரே. நீர் அழைத்தவர் உண்மை உள்ள தகப்பன். எங்களை ஒரு தகப்பன் தன் தோளின் மேலே தன் பிள்ளையை சுமக்கிறது போல எங்களை நீர் சுமந்து பாதுகாத்து இதுவரை வழி நடத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வானொலிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இதில் தாளந்தை கொடுக்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் உடைய திருப்பாத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிக்கிறவர் நீர். நம் சௌரன் லெஸ்லி பிரதருக்காக அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் உம்முடைய அனுக்கிரகம் எப்போதும் அந்த குடும்பத்தோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் இதுவரை பாதுகாத்தவர், கண்ணின் மணி போல பாதுகாத்தவர், இம்மானுவேலராய் அவளோடு கூட இருந்த தகப்பன் நீர் ஆண்டவரை தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்கள் போல மந்திரங்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா தொடர்ந்து உதவி ஒத்தாசையாய் நடத்துகிற நீர் தொடர்ந்து சுகம் ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா இன்னும் கத்தாவே ரஞ்சனி அலங்காரமணிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தை உம்முடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து குடும்பத்திலே எல்லா காரியங்களிலும் உம்முடைய அனுக்கிரகம் அவர்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. யார் யாரை சந்திக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் உம்முடைய அன்பை குறித்து சொல்லும்படியாய் நீர் பயன்படுத்துகிற தகப்பனாய் இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இரண்டோலிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தை வேலை சந்தித்தருளுங்க, ஆசீர்வதித்தருளுங்க. தொடர்ந்து எல்லா காரியங்களும் உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகட்டும் ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய திருப்பாத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் வரப்போ ஒரு ஊழியக்காரருக்காக மண்டை வருகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிற தகப்பன்னீர், வழி நடத்துகிற தகப்பன்னீர் ஆண்டவரே. எல்லாரையும் நீரே பேராக ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை மறுபடிய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், வாலிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த உலகம் பொல்லாது, இந்த உலகம் மாயையான் என்பதை அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே. தகப்பனே இந்த உலகத்துக்கு தங்களை விட்டு செல்லாதபடி உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய இரத்தம் அவர்களை சுற்றி வேலியாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து விசுவாசம் மக்களை கத்தாவே அவர்கள் ஒரு ஊழியக்காரராய் தாயின் தகப்பனுமாய் இருந்து அவர்களை விசாரிக்கும்படியாய் நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இந்த ஊழியத்திலே கத்தாவர்களை இந்த இடத்திலும் தவறி போகாதபடி விசாரிக்கிற பிள்ளைகளாக அவர்களை நீர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாசமாக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் மீண்டும் சபைக்கு வந்து உம்மை ஆராதிக்கும்படியாய் உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் அழைத்து வரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய காரணம் மேல் உம்முடைய அபிஷேகம் பலமாய் இறங்கட்டும். தொடர்ந்து உம்முடைய அன்பு அவர்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரை. நடத்துங்க ஆண்டவரை. பரலோக ராஜ்யத்துக்கு எங்களுக்கு முன் குறிக்கப்பட்டது இந்த பூமி அல்ல கத்தாவே, பரலோக ராஜ்யம். நீர் எப்போதும் அந்த பரலோக ராஜ்யத்தை பற்றிய அப்பா உம்மனது சீஷர்களோடு பேசினவர் அது போல பரலோக ராஜ்யத்தின் நிச்சயத்தை அவர்கள் எடுத்து சொல்லும்படியாய் கூட இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கத்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நகரத்தின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கிறது ஆண்டவரே. எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கிற தகப்பன், அவர்களை இதுவரை பாதுகாத்து வழி நடத்தின தகப்பன் ஆண்டவரே. உம்முடைய சத்தியம், உம்முடைய வசனம் அப்பா கேட்க கூடாதபடி அப்பா இந்த உலகத்திலே ஒரு பஞ்சத்தை நான் அனுப்புவேன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகவும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று நீங்க முதலே சொல்லி குறிக்கப்பட்டிருக்கிற அந்த வேத வார்த்தை நிறைவேற போகிறது ஆண்டவரே. அதை அறியாதபடி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த மக்கள், இந்த யூத மக்கள் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை அறியும்படியாய் அவருடைய கையிலே கொடுக்கப்பட்ட அந்த தோராவை மட்டும், அந்த பழைய ஏற்பாட்டை மட்டும் வைத்து கொண்டிருக்கிற அந்த மக்கள் உம்முடைய புதிய ஏற்பாட்டை காணும்படியாய் கர்த்தர் அவர்களுடைய கண்களை திறக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பழைய ஏற்பாட்டிலே உண்மை குறித்து முன்கூட்டியே சொல்லப்பட்ட வார்த்தைகளை அறிய முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிற கண்கள் அவிழ்க்கப்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மென்மேலும் ஆசீர்வாதத்தை காணும்படியாய் அப்பா என்னை குத்தினவர்களும் என்னை கண்டு புலம்புவார்கள் என்ற அந்த வார்த்தை அவர்கள் நினைக்கும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. அப்பா சப்பனே நம்முடைய ரகசிய வருகைக்கு எல்லாரும் ஆயத்தப்படுத்தப்படும்படியாய் பரிசுத்தப்படுத்தப்படும்படியாய் நம்முடைய திருப்பாத்தில் ஒப்பு கொண்டு ஜெபிக்கிறோம். இன்னும் மயிலுள்ள ஒவ்வொரு நாட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மக்கள்
உம்மை அறியாதபடி கர்த்தாவே எல்லா குருட்டாட்டமான வழிகளிலும் தங்களை இட்டுச் சென்று தங்களுடைய தேசங்களிலே அநேக யுத்தங்களை கண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவை எல்லாவற்றிலும் இருந்து நீர் அவர்களை நேசிக்கிற தகப்பன், சிருஷ்டிகள் யாவும் உம்முடையது என்று சொன்ன தகப்பன், அவர்களுடைய கண்ணீரையும் துடைத்து ரட்சிப்பை காண்பிக்கும்படியாய் ஊழியங்களை பெருக பண்ணும்படியாய் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய கனடா தேசத்துக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அநேகருடைய ரட்சிப்பு உம்முடைய திருக்கரத்தில் ஊழியங்களை எல்லா இடத்திலும் பெருக பண்ணுங்க. உலகம் எங்கிலும் சாட்சிகளாய் ஒவ்வொரு ஜனத்தை நீர் மாற்றி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ராஜ்யத்துக்கு உம்முடைய வருகையிலே, ரகசிய வருகையிலே எல்லாரும் சேர்ந்து கடந்து வரும்படியாய் கத்தரங்கள் ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து பார்க்கும்படியாய் கழுவி சுத்தம் பண்ண வேண்டுமாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய ரத்தம் எப்போதும் ஜீவனை எங்களுக்கு கொடுக்கிறதா இருக்கிறதா ஆண்டவரே. அப்பா, நன்றி செலுத்தி உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து வச்சு செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி, உமக்கு நன்றி அப்பா, நன்றி, உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவி ஆனவரே, தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். நன்றி, உமக்கு நன்றி அப்பா, நன்றி, உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவி ஆனவரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி
அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவி ஆனவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எப்போதும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எப்போதும் காப்பவரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவி ஆனவரே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவி ஆனவரே. Praise Lord, sister. Praise the Lord. நன்றாக ஒரு பாட்டையும் பாடி நன்றாக ஜெபித்தீர்கள் சிஸ்டர் கருணா. God bless you. அப்பா பிதாவே அன்பான இரட்சகரை பற்றி தான் நாங்கள் இந்த நெட்வொர்க்ஸ் மூலமாக காலையில் மாலை வரை இயேசுநாதரை பற்றியும் அவருடைய ரட்சிப்பை பற்றியும் பகிர்ந்து கொள்கிறோம். God bless you. Amen. God bless you and your family. Amen. God bless you. God bless you, sister. அடுத்ததாக நான் சங்கீதத்தை வாசிக்க போகிறேன். சங்கீதம் 37 பக்கம் 1285 வசனங்கள் 1 to 11 வரை வாசிப்பேன். I would like to read Psalm 37 from verse 1 to 11. Do not fret because of those who do evil, for they be envious of those who do wrong. Do not be envious of those who do wrong. For or like the grass, they will soon wither, and like green pastures, or they like green plants, they will also soon die away. That is what the Lord is comparing for those who do wrong and do evil, how their end would be. So we have to pay attention to what the Lord is speaking to us here from his word. From verse 3 it says, trust in the Lord and do good. Dwell in the land and enjoy safe pasture. Take delight in the Lord, and he will give you the desires of your heart. Now, when we pray for the Lord to give us the desires of our hearts, we have to line it up with God's will. That is the only way we can be blessed, when we, only align with God's will to give us the desires of our hearts. And verse 5 says, commit your way to the Lord and also trust in him, and he will do this. And what will he do? He will make your righteous reward shine like the dawn, your vindication like the noonday sun. Thank the Lord for that. Be still before the Lord and wait patiently for him. Do not fret when people succeed in their ways, when they try out their wicked schemes.
So when they carry out their wicked schemes, or when they dwell in wickedness or do wrong, do not fret. The Lord is encouraging you. So refrain from anger and turn from wrath. Do not fret. It leads only to evil. So for those who are evil will be destroyed, but those who hope in the Lord will inherit the land. Thank the Lord for that very word. And it goes on to say in verse 10, and though you look for them, they will not be found, but the meek will inherit the land and enjoy peace and prosperity. What the way to enjoy peace and prosperity, when you follow the Lord, when you follow his word, when you obey his word, when you seek his kingdom. And the Lord has given it all for us free. Only freely given, freely receive. Even as he does that, as we obey his word, there's such a blessing, my dear friends. And may the Lord bless his word from Psalm 37, as I've shared with you today. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைப்போம். அவர் வந்து ஒரு பாட்டையும் பாடி ஊழியர்களுக்காகவும் ஜெயிப்பார். I would like to invite Sister Dolly at this moment to come and sing a song and also pray for the workers. Sister Amen. Dolly. Amen. Amen. Sorry. ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. மறுபடியும் ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க நித்திய வெளிச்சத்துல ஒளியாக வந்து எங்கள் யாவரையும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட சித்தத்தின்படி அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் கர்த்தருக்குள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை நீக்கி நடக்கணும் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அப்பா, ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களுக்கு முன்பாக நாங்கள் தாழ்மையாக நடத்தி, சாந்தமாக நடத்தி, இரக்கமுள்ளவர்களாக, மற்றவங்களுக்கு இறக்க உள்ளவர்களாக ஆண்டவரே, நீங்க எவ்வளவுங்களுக்குள்ள இரக்கம் கொடுத்து தயவா இருந்த தகப்பனே, அதே போல ஊழியக்காரர்களின் ஒரு பெரிதான ஈவை கொடுத்து அவர்களை நடத்தும்படி கேட்டுக்கொள்ள ஆண்டவரே. உங்கள் மேல் வைத்த அன்பு ஆண்டவரே, உங்களை நாங்கள் அன்போடு தொழுந்து கொள்வதற்கு, ஆவியோடு உண்மையோடு தொழுந்து கொள்வதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ இறங்கி வந்து ஒவ்வொரு மக்களுக்குள்ளையும் அப்பா உங்களோட சித்தத்தின்படி உங்கள் வார்த்தையை புதிதான அபிஷேகத்தின் மூலமாக கொண்டு வந்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன், ஜெபிக்கிறேன் என் பிதாவே. அப்பா உங்கள் ஆவின் வரங்களால நிரப்புங்க அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவியில் எங்களை விட்டு விலகாத வண்ணமாக யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. எபினேசரே, இதுவரை உதவி நீர் ஐயா. எல்ரோகி என்னை கண்டீரே, நன்றி ஐயா. ஆமென். எங்களை கன்ற தேவனுக்கு நாங்கள் எவ்வளவோ நன்றி செலுத்த வல்லவர்களாக இருக்கவன், இவ்வளவு நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கவனும், அதுக்கான கத்தரங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரராக அவர் பரிசுத்தமா இருக்கப்போடைய ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரங்களே உங்களோட சித்தத்தின்படி நீங்க பரிசுத்தமா இருக்கிறது போல எங்களையும் ஒவ்வொரு நிமிடம் பரிசுத்தமாக்கி கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்ளன். யாரும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட அன்பினால நிரப்பி, உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி, புதிதான வார்த்தைகளை கொண்டு வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். இயேசு நல்லவர். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன். ஆத்துமமே என் முழுமே என் உண்டாண்டவரே, தொழுதேற்றி இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த இன்னாண்டவரே, தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே, தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே, தொழுதேற்று. போற்றிடும் வானோர் பூதல தொல்லோர் சற்று தரிய நன்மையுள்ள, போற்றிடும் வானோர் பூதல தொல்லோர் சற்று தற்கரிய நன்மையுள்ள, தாத்துமமே என்
முழுகுள்ளமே உன்னாண்டவரே தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமே முன் தோன்றிய ஒளியாத ஆத்துமமே என் முழுகுள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று தினம் தினம் உலகில் நீ செய்ய பலவான வினை பொறுத்தரலும் மேலான வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஒரு தரம் தாயை செய் உயிர் தந்த ஆத்துமமே என் முழுகுள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று உற்றனுக்கு இறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமமே என் முழுகுள்ளமே என் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று துதி மிகுந்தேற சோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழுகுள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஆமென். இன்று வரை எங்களை பாராட்டி அனைத்து அவங்கள அன்புக்குள்ள எங்களை நடத்தி வந்த கர்த்தருக்கு நாங்கள் எவ்வளவோ சோஸ்தரிக்க கடமைப்பட்டுள்ளோம். அவரை சோஸ்தரிக்கும் பொழுது அவங்களோட சமூகத்துக்குள்ள நாங்கள் மூழ்கி அவருக்குள்ள அன்பு அவருக்குள்ள நாங்கள் சந்தோஷமா இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு பெரிதான காரியங்களை செய்து யாவரையும் அவருடைய சித்தத்தின்படி நடத்த வல்லவரா இருக்கிறார். அதற்காண்டி அவருக்கு நான் நன்றி செலுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றாக ஒரு பழைய பாட்டை பாடினீர்கள். பாட்டு பழைய பாட்டா இருந்தாலும் அதனுடைய வார்த்தைகள் நன்றாக எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அது ஒரு நாளும் வாடி போகிற வார்த்தைகள் இல்லை, அது கர்த்தருடைய வார்த்தைகள். ஆமேன். நன்றாக பாடி நன்றாக ஜபித்தீர்கள். God bless you. Thank you. God bless you. ஆமேன் ஆமேன். அடுத்ததாக நான் நாடுகளுக்காக ஜபித்து கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காக ஜபித்து முதலாவதாக வரும் வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். I would like to first of all bring you the message, but before that I would like to pray for the nations of the world and for the listeners that have gathered to join us and listen, and pray a blessing over them. And also I would share the first message from Ranjini Alangaramani coming from Nitya Velicham this evening as the first message. I would like to share on as for me and my house, we will serve the Lord. And so I will also sing a Tamil song according to that. So thank the Lord for that. First of all, Lord, we bring, Lord Jesus, the nations of the world as they have gathered this evening once again, Lord. We bring, Lord Jesus, Nitya Velicham's the blessing that is coming through the light of the gospel that is shining through, Lord, at this hour. And for the next couple of hours, Lord, we give it all into your hands, Lord Jesus, as you have, Lord Jesus, made it possible to come and emanate through the guidance of your Holy Spirit alone, Lord. And we thank you for many that have gathered, Lord, through the teamwork that is going on. Thank you, Lord, for enabling me along with Brother
Mahendran, Lord, to come and host today, Lord Jesus, that you would guide us, lead us, Lord, every step of the way, Lord, even as you have already been there, Lord, with your presence, Lord, ministering through others that have already come, Lord, with Sister Karuna and Sister Rolly, who have been ministering with their songs and worshiping, Lord Jesus, praying for different aspects of their call and their ministry, Lord. So we thank you, Lord, for their ministry and their families as well. And we thank you, Lord, for Brother Mahendran, who has joined, oh Lord, as usual, Lord Jesus, with the burden for the souls, Lord, even as you have, Lord, come and, Lord Jesus, brought forth, Lord, the introduction of the program, as well as all the rest that is going to go on, Lord, along with me hosting, Lord, in the English language, Lord. Many of the younger generation, Lord Jesus, the present generation, Lord, that would also, Lord, be blessed and be, Lord, enlarge your borders, Lord, that in the many nations that they are, Lord, represented, Lord, they would come and be blessed and hear us, and also, Lord Jesus, be drawn by your Spirit, Lord, even as the families, Lord Jesus, that are raising them, Lord, as their children, as their young youth and their young adults, Lord Jesus, that are still be living with them, Lord, would be, Lord Jesus, be blessed by such an avenue, such an entity that you have provided in their very homes, Lord, for them to be able to, Lord, be blessed and brought forth, Lord, into the knowledge of your salvation, and also draw in the word, Lord, and be drawn by your Spirit, Lord, in a spiritual growth that would come through this way in which, Lord, the word has been spoken, Lord, through the channels, I pray. Now, also, Lord, pray, Lord, for the listeners as they have been gathered to listen, Father, not only, Lord Jesus, that you are ministering, Lord, for their needs and for all of that that they are, Lord Jesus, entitled to, Lord, even as they gather, Lord, in your name, Lord, where 2 or 3 are gathered in the name, you are in the midst of them, and you have said if they ask you anything, touching anything, you would give it to them. And that is the Father's heart. That is the way a father would give it to his children. And how much more will he not withhold every good thing from the children of his care? So the Lord, who hears you, who sees your needs, who would supply all your needs according to his riches in glory through Christ Jesus, according to Philippians 4:19, would provide, would supply all your needs in the name of Jesus. So we thank you, Lord, for hearing our prayers and supplying all their needs and taking care of their physical ailments as well, Lord, because you died for not only our sins, but for our sicknesses, Lord Jesus. So we thank you for touching their bodies. By their stripes they are healed, Lord, at this time. I pray, oh God, even as you send forth your word, Lord, it will not return to us void, Lord. We sent your word and you healed them, Lord Jesus. And we thank you, Lord, for that. There's much power in the word as it goes forth as well, Father, in Jesus' name. Now we also pray, Lord Jesus, even as the word goes forth, Lord, very first word that I'm going to share, Lord Jesus, as for me and my house, we will serve the Lord. That is why the mighty blessing of the Lord comes through and follows to our inheritance, Lord, that follows us, Lord, even as we set the platform, the stage, the way in which we would, Lord Jesus, become their mentors, become everything that you would, Lord, prepare, Lord Jesus, as we have the responsibility, Lord, over our children, over our grandchildren, into the second and third generation to follow, Lord, like you have already blessed the inheritance and you have given to them, Lord Jesus. So we thank you for the word as well. I pray in Jesus' name. Amen and amen.